மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. இந்த தேர்தலில் வந்து ஒரு பவர் ஷிஃப்ட் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட அந்த அதிகாரம் போறதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடா இருக்கனால கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சவாலான சூழல்களில் கடுமையான போராட்டங்களில் எம்ஜிஆர் அவர்கள் போன்ற அசைக்க முடியாத தலைவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்து கட்சியே இல்லைன்னு ஆயிருங்கிற சூழலில் தாக்கு பிடிச்சி நின்னார். அந்த இதுதான் வந்து இன்னை வரைக்கும் கொண்டு வந்தது. அதுதான் திமுக இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்குது. ஸ்டாலின் அவர்கள் அந்த நெருக்கடிக்கு ஆளாயிருக்காரு. அதனால அவர் தாக்கு பிடிச்சி வந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. தோற்றம்னு ஒன்று இருந்தால் மறைவுன்னு ஒன்று இருக்குங்கிற மாதிரி திமுகவோட தோற்றம் தெரியும், திமுகவோட மறைவுக்கான ஒரு சமிக்கையாக வருது. ஒருவேளை நம்ம சொல்கிற இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் அதுதான் திமுகவோட கடைசி தேர்தலாக இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் பதவியிலிருந்து இறங்க மாட்டாரு. இன்கேஸ் அவர் நாளைக்கு இறங்கிட்டா கட்சி ரெண்டா பிளவுபட வாய்ப்பு, கட்சிக்குள்ளார குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை எந்த அளவுக்கு வந்து சமாளிக்க போகிறாங்கிறது அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் வரும்பொழுது தான் தெரியும். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பார்த்தோம்னா எல்லாருமே வந்து டாமினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. யாருமே வந்து ஒரு பவர்ஃபுல் லீடராக தன்னை காட்டிக்கல. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதை வந்து சாமர்த்தியமாக செஞ்சுட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உதயநிதிக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குமானா இல்லை. எலெக்ஷன் எப்போ வரும்ன்ற அந்த டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவான்றது தான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ சார் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு? மார்ச்சில் அறிவிப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சார் அந்த ஒரு சிங்கிள் ஃபேஸாக நடந்தது? ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாம். சட்ட ஒழுங்குன்னு பார்த்தோம்னா ஆளும் அரசுகள் வந்து அந்த சட்ட ஒழுங்கை வந்து சில நேரங்களில் வந்து கடைபிடிக்கிறதுல தான். ஆனால் தேர்தல் வன்முறைகள் அந்த அளவுக்கு இங்கே கிடையாது. எலெக்ஷன் வந்துட்டா இப்போ திமுக எந்த அளவில் தயாராகிட்டு இருக்கு? இல்லை, திமுக ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது நம்ம சொன்ன மாதிரி அவர்களோட குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து தங்களோட ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எப்போ வரும்ன்ற அந்த டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றது தான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ சார் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்லை, இயல்பா வந்து நமக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மே மாதம் புதிய அரசு வரணும். அதனால பெரும்பாலும் ஏப்ரலில் நடத்திடுவாங்க. மார்ச்சில் அறிவிப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால், கேரளா போன்ற எல்லா மாநிலத்துக்கும் வரும். கேரளாவில் வந்து 5 கட்டம் அந்த மாதிரி நடத்துவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பதட்டமான சூழல், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால 5 கட்டமாக பிரித்து தேர்தல் நடத்துவாங்க. அப்போ அதுக்கான நேரம் அதிகமாக தேவைப்படும். அதனால கிட்டத்தட்ட தேர்தல் முடிவு வரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் நடத்தி ஆகணும். அதனால பெரும்பாலும் ஏப்ரல் மாதம் தேர்தல் வரும். மார்ச்சில் அறிவிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கடந்த முறையும் அதே மாதிரி மார்ச்சில் தேர்தல் அறிவிச்சாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தது, வேட்பாளர் நாமினேஷன் உடனே வேலைகளை செஞ்சாங்க. பிரச்சாரங்கள் ஒரு 10-20 நாள் நடந்தது. தேர்தல் அறிவிச்சாங்க. தேர்தல் இதோட ரிசல்ட் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஏன்னா போன எலெக்ஷன் ஏப்ரல் 6ன்னு நினைக்கிறேன். ஆனால் ரிசல்ட் வரதுவே 20-25 நாள் ஆயிடுச்சு. அதிகமாக. ஆமாம், 20-25 நாள் மேலே. வெஸ்ட் பெங்கால் 5 கட்டமா நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சார் அந்த ஒரு சிங்கிள் ஃபேஸா நடந்தது? ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, வெஸ்ட் பெங்காலை விட இங்கே வந்து பரவாயில்ல. தேர்தல் வன்முறைகள் வந்து தமிழ்நாட்டில் குறைவு அப்படிங்கிற சட்ட ஒழுங்குன்னு பார்த்தோம்னா ஆளும் அரசுகள் வந்து அந்த சட்ட ஒழுங்கை வந்து சில நேரங்களில் வந்து கடைபிடிக்கிறதுல தான். ஆனால் தேர்தல் வன்முறைகள் அந்த அளவுக்கு இங்கே கிடையாது. அரசியல் வன்முறைகள் வந்து தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு இணக்கப்போக்கு இருக்குது. இங்கே வந்து ஒரு அந்த அரசியல் நாகரிகம் இருக்குது பெரும்பாலும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சிங்கிள் ஃபேஸ்லேயே முடிக்கிறாங்களே. ஆமாம், நிச்சயமா. தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழலோ ஒரு வன்முறையான சூழலோ இல்லை. வட இந்தியாவில் வந்து கலவரங்கள் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் வந்து மத கலவரங்கள், அந்த மாதிரி பல்வேறு பதட்டமான நக்சலைட் பிரச்சனைகள், இந்த மாதிரி பல்வேறு இஷ்யூக்கள் இருக்கு. இங்கே வந்து அந்த ஒரு சூழல் இல்லை. மேற்கு வங்கத்தில் ஆளும் அரசே வந்து அந்த அராஜகத்தை கட்டவிழ்த்துடுறாங்க. கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து எதிர்கட்சிகளே வந்து அடித்து துன்புறுத்துறது, கொலை செய்யறது, இந்த மாதிரி தோல்விகளை தாங்க முடியாம இந்த மாதிரி ரொம்ப ஒரு வன்முறையில் ஈடுபடுவாங்க. தமிழகத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒரு ஜனநாயக போக்கில் இருந்துக்கிறாங்க. தேர்தல் காலத்தை தேர்தல் அரசியலா ஜனநாயக முறையில் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. அப்பயே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் 2-3 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். அது வந்து ஒரு சமிக்கையா எடுத்துக்கலாமா? பிரதமர் மோடி வந்து மார்ச் மாதம் வராரு, அதுக்கப்புறம் அறிவிப்பு வரப்போகுதுன்றத இப்போ அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்தனால தான் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிறார். இப்ப நமக்கு சொன்ன மாதிரி கணிசமா நமக்கு ஒரு தெரியும், ஒரு டென்டேட்டிவா இதுதான் இப்பதாங்கிறது ஒரு தெரியும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பாஜகங்கிறது தேர்தலுக்கு வந்து தயாரான ஒரு கட்சி. எந்த நேரத்தில் தேர்தல் வச்சாலும் அவர்கள் வந்து எதிர்கொள்ள, நாளைக்கே நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் வைக்கணும்னாலும் அவர்கள் வந்து தயாரா இருப்பாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதனால அவர் வந்து கரெக்டா சரியான அவரோட ஷெட்யூல் பண்ணிக்கிறாரு. ஒரு பிரதமரா இருக்கனால முன்கூட்டியே எல்லாத்தையும் திட்டமிட்டுக்கிறாரு. மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வந்துடும், அதற்கு முன்னாடி வந்து எல்லா திட்டங்களையும் அறிவிச்சுட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்துல இருக்கிறாங்க. அதனால சரியா இருக்குது. அந்த தீவிரம் வந்து இன்னைக்கு திமுக இருக்கா சார்? ஏன்னா அவங்களும் எலெக்ஷனை ரொம்ப பயங்கரமா ஃபேஸ் பண்ணக்கூடிய கட்சி தான் அவங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிஎல்ஏவே 68,000 பேரை வச்சிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வந்துட்டா இப்ப திமுக எந்த அளவுல தயாராகிட்டு இருக்காங்க? இல்ல, திமுக ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது நம்ம சொன்ன மாதிரி அவர்களோட குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து தங்களோட பகுதியில வந்து தங்களோட கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து ஒரு பவர் ஷிஃப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட அந்த அதிகாரம் போறதுக்கான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியடா இருக்கனால உதயநிதி அவர்கள் வந்து தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், தனக்கு வேண்டப்பட்டவர்கள், பழைய நபர்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு, ஏன்னா கலைஞர் காலத்துல இருந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்களோட வயது மூப்பு அனுபவம் வந்து இவர்களை வந்து இவர்களோட டாமினேட் பண்ணுவாங்க. அனுபவஸ்தாலிகளை வந்து இவர்கள் வந்து டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா இளம் தலைமுறையா இருக்கவர்கள் வந்து எனக்கு தெரியாததா, நான் அப்ப இருந்து இருந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரனால ஈகோ கிளாஷ் வரும். அதனால வந்து ஒரு சிறியவர்கிட்ட வந்து நம்ம போகணுமா, ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்கனாலுமே கூட அந்த மனக்கசப்பு இருக்கதான் செய்யும். ஒரு இவர்களே தான் இருக்கணுமா காலங்காலமா அப்படிங்கிற அந்த ஒரு மனக்கசப்புல இருக்கும். அதனால அதுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு தனக்கு ஆதரவான ஒரு வட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இருக்குது. இந்த பவர் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 இளைஞரணி செயலாளராக வர்றாரு உதயநிதி. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்திலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு துணை முதல்வர் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டாரு. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் முதல்வராக கூட ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல இவ்வளவு பதவியும் வாங்கிட்டாருன்னா அவருடைய அரசியல் அனுபவம் ஏற்றதுக்கு இந்த பதவியெல்லாம் கரெக்டா இல்லையா? இல்ல, அதுதான் எப்பயுமே பார்த்தோம்னா அந்த ஹைபிரிடா வரவர்கள் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க. களத்துல இருந்து போராடி வரவர்களுக்கும் அந்த போராட்டத்தோட அனுபவத்தை பார்த்து வரவர்களுக்கும் இருக்கு. உதாரணத்துக்கு கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சவாலான சூழல்கள்ல, கடுமையான போராட்டங்கள்ல, எம்ஜிஆர் அவர்கள் போன்ற அசைக்க முடியாத தலைவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சியா இருந்து கட்சியே இல்லைன்னு ஆயிருங்கிற சூழல்ல தாக்கு பிடிச்சி நின்னாரு. அந்த இதுதான் வந்து இன்னை வரைக்கும் கொண்டு வந்தது. அதுதான் திமுக இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்குது. அதே போன்ற அந்த அனுபவத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் நேரா பெற்றார். கலைஞர்களோட உடன் இருந்து பல நெருக்கடிகளை சந்திச்சார். அமைச்சரா இருந்திருக்காரு, தோல்விகள் காலத்திலயுமே வந்து ஆக்டிவா இருந்திருக்காரு. திமுக ஆட்சியில் இல்லாத காலத்துல நெருக்கடிக்கு ஆளாகும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் அந்த நெருக்கடிக்கு ஆளாயிருக்காரு. அதனால அவர் தாக்கு பிடிச்சி வந்தார். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு நெருக்கடிகளை சந்திச்சிருக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் ஆட்சியிலையும் வந்துட்டாங்க. அதனால வந்து அவருக்கு வந்து அந்த ஹைபிரிடா வந்திருக்கிறார். அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். கட்சி எப்படி வழி நடத்துவார்? நாளைக்கு கட்சியில ஏதாவது பிரச்சனைனா இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்ன்ற கேள்வி வருது. நிச்சயமா அவரால் முடியாது. அதுதான் யதார்த்தமான சொல். திமுக ஏன்னா தோற்றம்னு ஒண்ணு இருந்தா மறைவுன்னு ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி திமுகவோட தோற்றம் தெரியும், திமுகவோட மறைவுக்கான ஒரு சமிக்கையா வருது. ஒருவேளை நம்ம சொல்ற 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்தா அதுதான் திமுகவோட கடைசி தேர்தலா இருக்கும். அதோட திமுக தன்னோட அழிவு பாதையை நோக்கி போகுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு இது இயற்கை. ஒரு உச்சபட்ச அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதோட வந்து அஸ்தமனம் ஆகும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்தை நோக்கி தான் போயிரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். மேபி டிஎம்கேவோட லீடர்ஷிப்ல கனிமொழி நாளைக்கு வந்தாங்கன்னா எப்படி சார்? இல்ல, அது வர விடுவாங்களா அப்படிங்கிறது இருக்கு. அங்கதான் பிரச்சனையே ஏற்படும். அதை வந்து உதயநிதி அவர்களோட சார்ந்தவர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே தன்னோட தங்கைக்கு கொடுப்பாரான்னு தெரியல. அதனாலதான் டெல்லியிலே வச்சிருக்காங்களா? அதனாலதான் நீங்க டெல்லி அரசியலே பாருங்க, தமிழக அரசியலுக்கே வர வேண்டான்ட்டு வச்சிருக்காங்க, மேலோட்டமாக வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வந்து அந்த இடத்துக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் கனிமொழி அவர்கள் ஓரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே ஓரம் கட்டி இன்னைக்கு வந்து சேஃபா இருக்க முடியாது கையில கொடுத்துட்டு போயிடணும்னு பாக்குறாங்க. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அதிமுக இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்றது தெரியும். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் பதவியில இருந்து இறங்க மாட்டாரு. இன்கேஸ் அவர் நாளைக்கு இறங்கிட்டா கட்சி 2ஆ பிளவுபட வாய்ப்பு இருக்கு. கட்சிக்குள்ளார குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை எந்த அளவுக்கு வந்து சமாளிக்க போறாங்கிறது அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் வரும்பொழுது தான் தெரியும். உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது கட்சியை வந்து கைப்பற்றும் பொழுது எதிர்பார்க்கல யாருமே அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பார்த்தோம்னா எல்லாருமே வந்து டாமினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. யாருமே வந்து ஒரு பவர்ஃபுல் லீடரா தன்னை காட்டிக்கல. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து சாமர்த்தியமா செஞ்சுட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ உதயநிதிக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குமானா இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு தோல்வியை பார்த்தோ இல்ல வந்து போராட்டங்களோ கஷ்டங்களையோ எதிர்கொண்டவர் இல்ல. அரசியலே அவர் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நிச்சயமா. அதனால வந்து அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியுமானா கேள்விக்குறிதான். அதனால அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் வந்தா ஒருவேளை அவரோட சபரீசன் அவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க, கனிமொழி அவர்கள் என்ன செய்ய போறாங்க, இல்ல மற்ற சீனியர் அமைச்சர்கள், புதுசா அதிமுக திமுக முக்கிய அமைச்சர்கள், அங்க போய் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவர்கள், கட்சிக்காக கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்கள், யாருன்னா நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் சொல்றோம். அவருக்கும் முதலமைச்சர் ஆசை இருக்கும். அவரும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. அவருக்கு அதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. அவரும் கூட கட்சியை கைப்பற்றலாம். நாளைக்கு வருங்காலத்துல முதல்வராக கூட வரலாம். அஜித் பவார் வந்து என்சிபியை கைப்பற்ற மாதிரியோ இல்ல ஷிண்டே வந்து
சிவசேனாவை கைப்பற்றுற மாதிரி சொல்றீங்களா? வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவர்களோட லீடர்ஷிப் அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப அவர்கள் கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று கட்சியை உடைச்சிட்டு வரலாம். காலமும் சூழல் தான் முடிவு பண்ணும். அதை தாக்கு பிடிக்கிற திறமையும் வல்லமையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தா தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா விசுவாசமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கட்சியில இருக்கலாம். ஆனா வந்து காலம் போக போக ஒரே குடும்பத்துக்கு அடிமையா இருக்கணுமா, விசுவாசத்துக்கும் அடிமைக்கும் வித்தியாசத்தை கண்டுக்கிட்டாங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப ஸ்டாலின் அவர்களோட தலைமைக்கு அப்புறம் வந்து திமுக உண்மையிலே அந்த குடும்ப கட்சின்ற அந்த உடைக்க போறாங்களா? நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. அது தன்னை தகவமைக்குமா? திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிறாங்க. அது தன்னை தகவமைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.